சங்கீதம் 89:15 வசனம். சங்கீதம் 89:15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய வெளிச்சத்தின் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு 3 சத்தத்தை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். 1, சங்கீதம் 118:15. கொஞ்சம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது 2 நாளாகமம் 20:19. பிரைஸ் தி லார்ட். கோகாத்தியரின் புத்திரரிலும் எப்படி? கோகாத்தியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிறபோது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். போதும். இதுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை இன்றைக்கு நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இன்னொரு செய்தி இருக்கிறபடியினால், ஒருவேளை இன்றைக்கு கடைசி நாள் அல்லவா, ஒருவேளை 5-10 நிமிஷம் கூடினாலும் சற்று பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இனி முதல்ல வாசித்த அந்த வசனத்தை ஒன்று வாசிங்கள். சங்கீதம் 89:15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இருக்கட்டும், பாக்கியமுள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கிற நேரத்தில் கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நம்ம சாதாரணமாக நம்ம நாட்டு பழக்கத்தின்படி சொல்லுவாங்க, சோதரம், அவன் நல்ல பாக்கியவான், அவனுக்கு என்ன குறை இருக்குது, அவன் நல்ல அதிர்ஷ்டசாலி இல்லையா, அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, அவன் உலகம் ரொம்ப சூப்பராக இருக்கிறான், இந்த பாக்கியவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று கூட படிங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இருக்கட்டும், 2வது பாயிண்ட் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கம்பீர சத்தம் என்றால் உரத்த சத்தம். இன்னொரு விதத்தில் சொன்னால் ஒரு நபருடைய முழு பலத்தோடு அவன் சொல்லுகிற சத்தம் தான் கம்பீர சத்தம். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக இந்த சத்தத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த மழை பெய்யும் காலகட்டங்களில் சோத்திரம் ஒரு பலத்த மின்னலும் இடியும் வரும். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த மின்னல் இடி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நபரை தாக்கிச்சுன்னா அந்த ஸ்பாட்டில் போக்கு, சரிதானே? பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் ஏன் அதை செய்யணும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, அப்படின்னா இந்த சத்தத்தை நம்ம கொஞ்சம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம், சரியா? அப்போ நல்ல கவனிக்கணும். அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். சோதரர், அப்போ வேதத்தை, இந்த தேவனை நாம் எப்படி அறிந்தோம் என்றால், இந்த வேத புஸ்தகத்தில் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டதினாலே தேவன் யார் என்றும், ஜீவனுள்ள தேவன் யார் என்றும், உண்மையுள்ள தேவன் யார் என்றும், சத்திய தேவன் யார் என்றும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொண்டோம். அப்படித்தானே? இதே போல இந்த கம்பீர சத்தம் ஏது என்பதை நாம் சற்று
ஆராய போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர் என்று சொல்லி இருக்கு. 2வது பாயிண்ட் ஒண்ணு படிங்க சீக்கிரம். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கவனிக்கணும். இப்ப தேவனை யாரும் கண்டதில்லை, காணக்கூடாத தேவன், யாரும் பார்க்கவும் முடியாது. அப்படியானால் இந்த தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் எப்படி நடப்பார்கள்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு வசனத்தை கூட வாசிங்கள. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒன்று வாசிங்கள. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஒருவராய் சாகாமை உள்ளவரும். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வந்திருக்கிற அல்லது மனுஷ வர்க்கம் தொடங்கி இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல ஜீவராசிகளும் எல்லாவற்றுக்கும் ஒரு மரணம் உண்டு. அல்லேலூயா. அதே நேரத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் அழியாதவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர், அழிவில்லாத தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்படியான ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே. வாசிங்களே. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22:3. சீக்கிரம் வாசித்து உதவி செய்யுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பாருங்க, அப்போ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் இப்போ எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப இஸ்ரவேல் யார்? ரட்சிக்கப்பட்ட தேவஜனம். தேவஜனங்கள் ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது துதிகளுக்குள்ளே தேவன் இறங்கி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்து நாம் வாசிப்போம். அப்ப இந்த தேவன் எங்க இருக்கிறார்? பூமியில இருக்கிறாரா, பரலோகத்தில் இருக்கிறாரா? வாசிங்கள். ஸ்தோத்திரம். 115வது சங்கீதம் 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? இந்த ஒளி ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம். இப்ப எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். அப்போ அவருடைய முகத்தின் ஒளியை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்படியானால் பரலோகத்தில் அவருடைய முகத்தை காண வேண்டுமானால் இந்த ஜனம் எதை அறியணும்? கம்பீர சத்தத்தை அறியணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த கம்பீர சத்தம் ஒரு 3 காரியம் சொன்னேன். அதை இப்போ நாம் என்ன செய்கிறோம்? சிந்திக்க போகிறோம். கொஞ்சம் சிந்திப்போம், நேரம் இல்லை. சரி, இனி வாசிங்க அந்த 118வது சங்கீதம் 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் எப்பொழுது வருகிறது? எந்த நேரத்தில் இந்த சத்தம் நமக்குள்ளே இருந்து வரும்? ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் வருவோம். சங்கீதம் 66:16, 116:7. இந்த 2 வசனம் படிங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அடுத்து 116:7 கூட படிங்க.
என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்முடைய வாழ்வில் ஒரு ஆத்மீக ரட்சிப்பை எப்பொழுது பெறுகிறோமோ அப்பொழுது நமக்கு உள்ளே இருந்து ஆண்டவர் மீட்டுக்கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்கள் சங்கீதம் 71:23. சீக்கிரம் படிங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு புரியும். நம்முடைய இடத்தில் அல்லது நம்முடைய தேசத்தில் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டில் பிரைஸ் தி லார்ட் ஒரு தேர்வு நடந்தால் அந்த தேர்வில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ, வெற்றி பெறும்போது அந்த வெற்றியின் சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுவார்கள் என்றால் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதே போல நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தருகிற நேரத்தில் நம்மை அறியாமல் வருகிற சத்தம் தான் கம்பீர சத்தம். அதைத்தான் இங்கே தாவீது சொல்லும்போது, சங்கீதத்திலே வாசிக்கும் போது, என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நன்மை செய்தபடியால் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா அழிந்து போகக்கூடிய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் மீட்பை தந்தபடியினாலே என் ஆத்துமா கம்பீரித்து மகிழுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நல்லா சிந்தித்துக் கொள்ளணும். இந்த கம்பீர சத்தம் எப்படி வருகிறது? நம்முடைய உள்ளத்துக்கு உள்ளே இருந்து. சோதரம் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய சரீரம் கவனிக்கணும். இந்த சரீரத்தில் நம்மை அறியாமல் ஒரு ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இன்றைக்கு அநேகருக்கு புரிவதில்லை, தெரிந்தாலும் சொன்னாலும் அவர்களுக்கு விளங்குவதும் இல்லை. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு நான் போகிறேன், ஏன்னா நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சோதரர் இருந்தாலும் இது ஒன்று சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த சரீரத்தை பொறுத்த அளவில் பிரைஸ் தி லார்ட், அதாவது உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். படிங்க 2 கொரிந்தியர் 4:16. சீக்கிரம் வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய சரீரத்தை எடுத்தால் வெறும் புறம்பான சரீரத்தோட வாழ முடியாது. இந்த உள்ளான மனுஷனும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் புறம்பான மனுஷனுக்கு வாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? இந்த புறம்பான மனுஷன் வாழ வேண்டுமானால் நம்ம பாருங்க, நமக்குள்ள ஒரு தேவன் ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் இன்னொரு வசனம் கூட படிங்களேன். 2 கொரிந்தியர் 5:1 படிங்களேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த புறம்பான மனுஷனுக்கு என்ன பேரு? பூமிக்குரிய கூடாரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த பூமிக்குரிய கூடாரம் இந்த உள்ளான மனுஷனை விட்டு பிரியும் போது, இந்த உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனை விட்டு பிரியும் போது இது டெட் பாடி. பிரைஸ் தி லார்ட். பின்ன ஒன்று இல்லை. அப்போ ஓடினதும் சாடினதும் பாடினதும் வேலை செய்ததும் எல்லாமே இந்த உள்ளான மனுஷனுடைய உதவியோடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது இல்லாத பட்சத்தில் நாம் ஒருபோதும் இந்த பூமியில் வாழவே முடியாது. இதுக்கு முன்னே சொன்னனோ எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒன்று கூட அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே யாராகிலும் பிஎஸ்சி நர்ஸ் படித்த யாராகிலும் உண்டோ எனக்கு தெரியல. நான் ஒரு சகோதரிடத்தில் பிஎஸ்சி நர்ஸ் படித்த ஒரு சகோதரிடத்தில் கேட்டேன், பிரதர், நீங்கள் வேலை பார்க்குற
அந்த டாக்டர்கிட்ட ஒரு 2 காரியத்தை நீங்க எனக்கு சொல்லி தரணும். பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர் சொல்லுங்க? ஒன்று, பிரைஸ் தி லார்ட், ஒரு மனிதன் அவன் இறந்தவுடன் அவனுடைய பிரைஸ் தி லார்ட் அந்த இரத்தம் எவ்வளவு நேரம் ஆகும் உறைவதற்கு? அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், அந்த உறைந்த இரத்தம் அல்லது அந்த இரத்தம் உறையும் முன்னே அந்த மனிதனுடைய இரத்தம் அதுக்கு முன்னே டெஸ்ட் பண்ணி இரத்த வங்கியில் வைத்து அந்த ஜீவன் போனவுடன் தானே அது சிரஞ்சர் கொண்டு அந்த இரத்தத்தை உள்ளே செலுத்தினால் அவனுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொன்ன பதில், ஒருவேளை அப்படி கஷ்டப்பட்டு இரத்தத்தை அமை செலுத்தினாலும் வாழ்வு கொடுப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்படியானால் புரிந்து கொள்ளணும், உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எடுக்கும் போது இதில் ஒன்றுமில்லை. அப்படியானால் உள்ளான மனுஷன் வாழ்வதற்கான ஒரு வாடகை வீடுதான் இந்த சரீரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது அற்பகால வாழ்க்கை. எந்த வாழ்க்கை வேணும் தெரியுமா? இந்த உள்ளான மனுஷனாகிய ஆத்மா நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு மிக மிக முக்கியமானது உள்ளான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கத்தான் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஸ்தோத்திரம் மனிதனாக அவதரித்து நமக்காக வேண்டி இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு பரலோகத்தில் சென்று மறுபடியும் தாம் எதுக்காக இரத்தத்தை சிந்தி சிந்தினாரோ இந்த உலகத்தில் அவருக்கென்று ஒரு மணவாட்டியாகிய ஒரு சபையை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரத்தத்தை சிந்தி அவர் கடந்து போயிருக்கிறார். மறுபடியும் அவர் திரும்ப வர போகிறது. இனி பாவிகளை ரட்சிக்க அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்தை ஒன்று சேர்க்க கூட்டு வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதான் உள்ளான மனுஷனுடைய பிரதான நோக்கம். அதுதான் இங்கே வாசித்தோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்க இந்த கம்பீர சத்தம் எப்படி வருகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு ஆண்டவர் தருகிறார்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இந்த ரட்சிப்பு நமக்கு ஆண்டவர் தருகிறது எப்படி? ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது மனம் திரும்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில என்ன வரணும்? மாற்றம் வரணும். பிரைஸ் தி லார்ட். நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்லது மனம் திரும்பினேன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல. சொல்வது எளிது, செய்வது கடினம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்படியானால் மனம் திரும்புதல் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். இரண்டாவது, ஐம்புலங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரணும். பிரைஸ் தி லார்ட். மெய் என்பது சரீரம், வாய், மூக்கு, கண், காது. இந்த ஐம்புலங்களுக்குள்ளேயும் மாற்றம் உருவாகுவதால் உண்மையான மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பற்றி ஒன்று கூட சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மனம் ரட்சிப்புக்கு முதல் படி மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆத்மா வாழ்வுக்கு ஸ்தோத்திரம் முதல் படி ஸ்தோத்திரம் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்வதற்கு முதல் படி மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு நாம் சேர வேண்டுமானால் அதற்கு முதல் படி மனம் திரும்புதல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய வாழ்வுக்கு காரணமாக இருப்பது மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளும் போது அவன் இயேசுவை அறிவதற்கு முன்னே இப்படி கூடியிருந்த கூட்டங்களை எல்லாம் அடித்து உதைத்து அவர்களை எல்லாம் துரத்தி கொண்டிருந்த ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே.
பாருங்க, அதிகார பத்திரத்தை வாங்கிக் கொண்டு தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவதற்காக அதிகார பத்திரத்தை வாங்கிக் கொண்டு தமஸ்குவுக்கு நேராய் கடந்து செல்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிச்சுக்கிடணும். இப்போ அவன் எதுக்காக போகிறான் என்றால், இப்படி கூடி ஆராதிக்கிற மக்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை எப்படியாகிலும் அவன் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட விஷத்துருத்தியோடு கடந்து போகிறான். ஆண்டவர் அவனை சந்தித்த நேரத்தில் அவர் ஒரு மதுரமான துருத்தியாய் போகிறான். ஒரு சொல்லுவோமே, உற்சாகத்தோடு சொல்லுவோம், இதுதான் தேவனுடைய காரியம். இதை யாராலும் எதுவும் தடுக்கவே முடியாது. எத்தனையோ 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 தாமை ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வேண்டி எத்தனையோ பாடுகளை கஷ்டங்களை சகித்து ஆண்டவருக்காக ஏன் நிற்கிறார்கள் தெரியுமா? அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் அவங்களுக்கு சாரமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் ஆசித்தபடி நான் எப்படி நீதிமான் ஆனோ என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போறேன். படிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமர் 5:10 சீக்கிரம் படிங்களேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இல்ல, அவருடைய இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டோம் இல்லையா? இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் வாசிங்க, வீட்டில் இருந்து படிச்சுக்கிடுங்க. ஒரு நீதிமானா இருக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் வீட்டிலிருந்து படிச்சுக்கிடுங்க. ஆனால் அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினபடியால் அந்த இரத்தம் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் நீதிமானாக்கப்பட்ட அவன் அப்படிப்பட்டவருடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த கம்பீர சத்தம் எங்கே இருந்து வருகிறது? அந்த நீதிமானாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வீடல்ல அங்க சொல்லப்படுது, நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. சோதனை இருக்கட்டும். இனி அந்த மனம் திரும்புதலை பற்றி ஒரு 2 காரியத்தை கூட சொல்லிக்கிட்டு அடுத்து துதிக்க போகிறேன். சரியா? சோதனம். யோவான் ஸ்நாபகன் அவன் பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 படிச்சிருங்க. 1வது வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். அப்ப மனம் திரும்புதல் என்ன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இருதயத்தில் பெரிய மாற்றம் வரணும். பாருங்க, அதான் அப்போஸ்தலனாகிய பவுலை சொன்னேன். பாருங்க, அடி வாங்கினவன், அடித்தவன் குதைத்தவன், நாம தேவ பிள்ளைகளை எல்லாம் துரத்தினவன். இப்போது மனம் திரும்பின பிற்பாடு இவன் அடி வாங்குகிறான். இதாங்க உண்மையான மனம் திரும்புதல். நீங்க என்ன திட்டினாலும் ஏசினாலும் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு வீட்டில் ஜெபம் முடித்து விட்டு அப்படி மேலே வரும்போது ஒரு நபர் சொன்னார், இவனை பிடிச்சு கட்டி இந்த சேனலுக்குள்ள போட்டு விடுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையே சொல்லல, எதுவும் சொல்லல, சிரிச்சிட்டு இருந்தேன். அப்ப கூட வந்தவர் சொல்லாரு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்க தான் இப்படி இருக்க, என்ன பார்த்து இப்படி சொல்லி இருப்பாருன்னா அவ்வளவுதான். அப்ப நான் கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, என்ன பேசிட்டு உங்களுக்கு என்ன, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். என்ன சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ மனம் திரும்பாவிட்டால் என்ன? கெட்டு போவீர்கள். வாசிங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரம், சீக்கிரம் படிங்க. 1-2 வசனம் சீக்கிரம்.
பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தார். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நீதிமான் கூடாரத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். மலையாளத்தில் ஆறுகள் உண்டோ? வாய்க்கான இல்லை இல்லை, சரி விட்டுரும். அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன். சரி, அடுத்தபடிங்க இது அப்படி இருக்கட்டும். இனி அடுத்த கம்பீர சத்தம் 2 நாளாகமம் பிரைஸ் தி லார்ட் 20:19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதி எப்ப வந்தது தெரியுமா? வாசிங்கள், சொல்லிக்கிட்டு வரேன், டக்கு டக்குன்னு எனக்கு உதவி செய்யுங்க. ஆதியாகமம் 29:35. சீக்கிரம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப யூதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? துதி என்பது பொருள். துதி என்றால் தேவனை உயர்த்துவது, தேவனை கனப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. இந்த துதி யாருக்கு வரும், யாருக்கு வராது? வாசிங்கள். சங்கீதம் 115:17. சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மவுனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இருக்கட்டும். மரித்தவர்களும் மவுனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இந்த மரித்தவர்கள் யார் என்றால், இன்றும் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தில் மரித்தவர்கள். அல்லேலூயா. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்ப மரித்தவர் யாருன்னா, பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறவங்க. இதான் மரித்தவர்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இருந்தால் துதி வராது. பிரைஸ் தி லார்ட். இனி மௌனத்தில் இறங்குகிற கீழே தானே, மேலே சொல்லல, கீழே. அப்படின்னா மௌனத்தில் பாதாளத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா யாரு துதிப்பா? ஏசாயா 43:21. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? கர்த்தருக்கென்று ஏற்படுத்தின ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவஜனம், தேவனுக்கென்று தேவனுடைய சொந்த சம்பத்து, தேவனுக்காக என்ன செய்யப்பட்டார்கள்? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆகவே மற்றவர்களை விட தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப யாரு துதிக்கிறது, யாரு துதிக்காதது? பாவத்தில் வாழ்கிறவர்கள் துதிக்க முடியாது. ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள், தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 84:4. சீக்கிரம் படிங்க. சங்கீதம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளையுடைய வாயில
துதி வந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப புரிஞ்சுக்கிடணும், இவங்க ஆண்டவரை அறிந்தவர்கள், இயேசு இவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமே ஸ்தோத்திரம். அந்த இதன்னு விளக்க எனக்கு டைம் இல்லை, சரி. அதான் உம்மோட வீடு எதுன்னு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலே சொல்லுவோம். இனி இந்த கூட்டம் எங்கே காணப்படுதுன்னா பரலோகத்திலே காணப்படுது. வாசிங்கள் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 19:5. சீக்கிரம் வாசிங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அல்லேலூயா. இது எந்த சிங்காசனம், எது என்று 1வது வசனத்தை படிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அப்ப பரலோகத்திலே கேட்ட சத்தம் என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியக்காரரே, சிறியோரும் பெரியோருமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள். அப்ப பரலோகத்தில் துதிக்கிற கூட்டத்தை தான் காண முடியுது. ஒரு சொல்லுங்க, புரியுதா? அப்ப இங்க இந்த கம்பீர சத்தம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா? யூத ஜனங்கள், அதாவது யூதாவை ஆட்சி செய்த யோசபாத் ராஜாவின் காலகட்டத்தில் 3 சேனைகள் இந்த யூதாவுக்கு எதிராய் வந்தார்கள். அல்லேலூயா. மோபாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 சேனைகளும் இந்த யூதாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்திலே எந்த சூழ்நிலையிலும் அவர்களை ஜெயிக்க எந்த வழியும் யூதாவுக்கு கிடையாது. யோசபாத் ராஜாவுக்கும் முடியாது. அவ்வளவு பெரிய திரள் கூட்டம், இவங்க கொஞ்சம் தான் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம சொல்லுவாங்க சிறுபான்மையானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சா? ஆகவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிறுமந்தையே பயப்படாதே. அல்லேலூயா. அப்ப அவருக்கு எது வேணும்? சிறு கூட்டம் தான், சிறிய மந்தை தான். ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பயப்பட வேண்டாம், தைரியமா இருப்போம். அவரை மட்டும் விட்டுறாங்க. உலகத்தை நீங்க எதை விட்டாலும் பரவாயில்லை, ஏசப்பாவை மட்டும் விட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா ஒரு சமயம் சொல்லுவோமே. சரி பாருங்க. அப்பொழுது ஆண்டவர், அங்கே நீங்க வீட்டில் இருந்து படிச்சு நான் சொல்லிட்டு போறேன், அங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் ராஜாவோட பேசி, ராஜா அங்க என்ன செய்யறான்னா, ஆமா, துதிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இவர்கள் எப்படி துதிக்கணும்? கம்பீர சத்தமா துதிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி அவர்களை ஒருமனப்பட்டு வரிசையாய் அவர்கள் துதிக்கிற நேரத்தில் அங்க என்ன நடந்தது தெரியுமா? இவர்களால ஒண்ணு முடியாது. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஒன்றுக்கொன்று வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப துதிக்கு எத்தனை மகிமை இருக்குது. அங்க வந்த எல்லாருக்கும் வெட்டுண்டு விழணும்னா ஆயுதம் இருந்திருக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவ பிள்ளைகளுடைய யூத ஜனத்தினுடைய கைகளில் எதுவும் இருந்ததாக தெரியல. அவங்க வாயில இருந்தது துதியின் சத்தம். அல்லேலூயா. ஆகவே துதிக்கிற கூட்டம் தான் அங்கே நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இங்க நீங்க துதிக்கலன்னா அங்க போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. புரியுதா உங்களுக்கு? இங்க துதிக்கணும், அங்க பொருள், இது சாயல். புரியுதா? அப்ப பரலோகம் நமக்கு என்னது? பொருளா இருக்குது. இங்க இந்த பூமியிலே நாம் யாரு ஆராதிக்கிற, ஒன்று கூடி ஆராதிக்கிற அந்த இடம் சாயல், நிழல். அல்லேலூயா. சொல்லுவோமே. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரை துதிக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும், துதிய விட்டுறக்கூடாது. சரியா? துதிக்க அவ்வளவு மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்ல பாருங்க, நீங்க உங்க வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகள் சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஒருமனப்பட்டு நீங்க துதிச்சு பாருங்க, கர்த்தருடைய மகிமை நீங்கள் நிச்சயமா காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நேராச்சு. அடுத்த இதுக்கு வருவோம். இனி வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது
இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இந்த சத்தத்தை யாரு கேட்டது? கீழபடிங்க. இவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எகிப்தியருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப பெலிஸ்தர் எப்படி அறிந்து கொண்டார்கள்? கர்த்தருடைய பெட்டி என்ன செய்தது? பாளையத்தில் வந்ததை அவர்கள் ஆமென் அவர்கள் பூமி அதிரத்தக்கதாக அவர் உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன மகிமை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். சரியா? சரி. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? யாருக்கு சங்கடம் இல்லையே? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு அவன் பேசிக்கொண்டே இருப்பார். அதுக்கு முன்ன ஒரு வசனத்தை விட்டுட்டேன். இதாக்க ரொம்ப இதனுடைய கீ பாயிண்ட் அதாக்கும். யோவான் 8:32 படிங்க. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். போதும். அப்ப சத்தியம் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு விடுதலை. இப்போ நீங்க இந்த சத்தியத்தை கேட்குறீங்க, இது உங்களை விடுதலை செய்யும். ஒருவேளை இந்த அனுபவத்தில் உங்களுக்கு வரவில்லை என்றால், இதுவரையில் இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால், இந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்யட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே நம்ம பார்ப்போம். இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிட்டு நான் அடுத்து வருகிறேன். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? எண்ணாகமம் 10:33. எண்ணாகமம் 10:33. சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம். இல்லையே. எண்ணாகமம் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. பிரைஸ் தி லார்ட். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசமாகிய இளைப்பாறும் தேசத்தை அவர்கள் கண்டடையும்படி, அவர்கள் சேரும்படி இவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே போனது. கரங்களா சித்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக இருந்து இந்த உலகத்தில் நமக்கு வந்து அவர் இருக்கிற இடத்தில் நாம் போகும்படிக்கு அதுக்கான வழியை காட்டிவிட்டு அவர் கடந்து சென்று இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வாருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று எபிரேயர் 9:4 படிங்க. சீக்கிரம் படிங்க. நேர கடந்து வச்சு. பிரைஸ் தி லார்ட். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதியப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகையும் இருந்தன. கவனிக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு சாயல் என்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலாய் நிழலாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள விசேஷமாக 3 பொருட்கள் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த பொற்கலசத்திலே மன்னா வைக்கப்பட்டது. 2வது ஆரோனுடைய தளிர்த்த கோல். 3வது கற்பனை பலகை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மன்னா எதை வெளிப்படுத்துகிறது என்றால், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய மன்னா. அல்லேலூயா சொல்லுவோமே, உற்சாகமா சொல்லுவோம். 2வது
தளர்த்த கோல் எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கற்பனை பல எதை வெளிப்படுத்துகிறது என்றால் வார்த்தையாகிய இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அதற்குள் இருந்த 3 முக்கிய பொருட்களும் இயேசுவையே வெளிப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி யார் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஒரு 1-2 காரியங்களோட சொல்லி டக்குன்னு முடிச்சிருந்தேன். சரியா? எல்லாரும் உற்சாகத்தோட இருக்கணும், சந்தோஷத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. சோதரன், அப்ப கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருட்கள் இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே, காரணம் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? ஞான ஸ்நானமாகிய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கரங்களா சேர்த்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருட்கள் இருந்தது போல இன்று நமக்கு இந்த 3 பொருட்களும் ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ இந்த மன்னா என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமே ஸ்தோத்திரம், நீங்கள் யாத்திராகமம் 16:31 படிங்க, சீக்கிரம் படிங்க. யாத்திராகமம் 16. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாய் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படியாயிருந்தார்? தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லல, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அது ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்படி ஆமை தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது என்று வாசிக்கிறோம். அதனுடைய நிறம் எப்படி? வெண்மை என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். கொத்தமல்லி என்பது சிறிதானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. கரங்களா சேர்த்தோல அல்லேலூயா சொல்லுவோம். இனி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது என்று சொல்லும்போது தேனிட்ட பணிகாரம் ரொம்ப இனிமையாயிருக்கும். ஆகவே அவருடைய வசனம் 119, 103 ஒன்று சீக்கிரம் கடகடன் படிச்சிருங்களே. பிரைஸ் தி லார்ட். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேன் இனிமையினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேன் இனிமையினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. நல்ல அருமையான பாடல் இல்லையா? தேன் இனிமையினும் அதிகமான மதுரம் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த மன்னா எதை வெளிப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு சொன்னேன். 2வது தளர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் ஆமென் மரணம் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துவதே தளர்த்த கோல். 3வது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த கற்பனை பலகை வார்த்தையாகிய இயேசுவை வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி அவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். யோவான் 1:14 சீக்கிரம் படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி இல்ல 1 படிச்சிட்டு 14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அடுத்து படிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. கரங்கள் அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப அதுக்குள்ள இருந்த 3 பொருட்களும் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையும் இயேசுவையும் வெளிப்படுத்துகிறது. இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வசனம் இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லை என்றால் வசனமும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இயேசு இல்லை என்றால் இந்த உலகத்தில் மணவாட்டியாகிய சபை இல்லை, சபை இல்லை என்றால் இயேசு இல்லை. கரங்களாசை தலையிலே சொல்லுங்க, உற்சாகத்தோடு சொல்லுங்க. அப்படின்னா மணவாட்டியாக சபை எடுக்க எப்படி வரப்போறன்னு சொல்லி ஒன்று சொல்லிக்கிட்டு அப்புறம் தான் இன்னைக்கு முடிக்கிறேன். சரியா? ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்தோர் அல்லே சொல்லுவோம். அப்போ இங்க நம்ம இனி வருவோம். அப்போ இயேசு யாருன்னா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். அப்போ
இயேசு எங்கே வாசம் பண்ணுகிறார்? இனி வசனம் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. எங்க இருக்கு வசனம்? இருதயத்துக்கு உள்ள. 2 கொரிந்தியர் 3:3 படிங்க. சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது. அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகள் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்கு உள்ளே அது பதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். வாசிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். எபேசியர் 3:17. சீக்கிரம் படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாய். போதும். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. இயேசுவும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறார். ரோமர் 5:5 படிங்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இப்போ இந்த உடன்படிக்கை பற்றி யாருன்னு சொல்ல போறேன். அல்லேலூயா. இயேசுவும் நம்முடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்குள்ளே பதிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியில் 3 பொருட்கள் இருந்தது போல இந்த 3 சம்பவங்களும் 3 பொருட்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இனி வசனம், கற்பனை, பரிசுத்தம். வாசிங்க. ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்போதும் நீ வாசிக்கண்டாம். யோவான் 17:17 வாசிக்கிறோம். உம்முடைய வசனமே சோதரம் அல்ல. ஒண்ணு படிங்க. சீக்கிரம் படிங்க. 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியமே உம்முடைய வசனமே சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு பரிசுத்தர், வசனம் பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த 3ஐயும் பெற்ற தேவ பிள்ளைதாங்க உடன்படிக்கை பெட்டி. கரங்கள் அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமே. உற்சாகத்தோடு சொல்லு. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ ஜனங்கள் ஒன்று கூடுகிற இடம்தான் சபையாம் பாளையம். அல்லேலூயா சொல்லுவோம். உற்சாகத்தோடு சொல்லு. புரிஞ்சவங்களுக்கு. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய பிள்ளைகள் பாளையமாகிய சபைக்குள் கடந்து வரும்போது, தேவ மகிமை இறங்கும் போது உங்களை அறியாமல் வருகிற சத்தம் தான் கம்பீர சத்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த கம்பீர சத்தம் ஒரு நாள் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறது. வாசிங்க. அதோட முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 16-17. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தேவனுடைய பெட்டியாய் இருப்பதால் நீங்கள் இருக்கிற வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது வருகிற சத்தம் தான் கம்பீர சத்தம். இந்த சத்தத்தை அறியும் ஜனங்கள் தான்
பாக்கியமுள்ளவர்கள், இவர்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் அறியல அப்படின்னா அங்க அவருடைய சமூகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இது சாதாரணமா வருகிறதல்ல. பாருங்க, ஒரு காலத்துல நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல இதே போல அப்போ எனக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஒரு சபை இருந்தது. அவங்க இந்த கன்வென்ஷன் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் போடும்போது பயங்கர சத்தமாக இருக்கும். அப்போ நான் என்னுடைய மனசில், அப்போ நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் அல்லவா, பிரைஸ் தி லார்ட், என்ன சத்தம் போடுறாங்க, மெதுவாக ஆராதிக்க வேண்டியதானே. என்னோடு ஒரு பெரியவர் சொன்னார், மனசில் நினைக்கணும், ஏன் இப்படி போட்டு சத்தம் போடணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அனுபவம் வந்தால தெரிஞ்சது, அனுபவம் இருக்குன்னு தெரியலையே. அல்லேலூயா. இப்ப அனுபவம் வந்த பிறகுதான் இந்த சத்தம் எப்படி வருதுன்னு எனக்கும் புரிஞ்சது. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிப்போம், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.